السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم اتقي دعوة المظلوم فإن ليس بينها وبين الله حجاب صدق رسوله الكريم. அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாம போட்டி துவக்குகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் சர்தாரே தோஜான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னாரின் சான்றுகளை விடுவாதை பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலக மோமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லருளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்று நம் நிலவட்டுமாக. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் இப்பொழுது ரஜபு மாதத்தினுடைய பிறை 5 இருக்கின்றோம். இந்த ரஜபுடைய மாதம் என்பது புனிதமான 4 மாதங்களிலே ஒரு மாதமாக உலகம் படைக்கப்பட்ட காலம் முதல் எல்லா மக்களாலும் கடைபிடிக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்கின்றது. இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்பதை அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே கூறுகிறார். இன்ன இத்தத ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ்வுடைய பதிவேட்டிலே நிச்சயமாக மாதங்களின் எண்ணிக்கை 12ஆக இருக்கின்றது. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அந்த 12 மாதங்களிலே 4 மாதங்கள் கண்ணியத்துக்குரிய மாதமாக இருக்கிறது. ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ. இதுதான் நேரான மார்க்கமாகும். فَلَا تَظْلِمُوا فِيهِنَّ أَنفُسَكُمْ. அந்த மாதங்களிலே நீங்கள்
உங்களுக்கு அநீதி இழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அந்த 4 மாதங்கள் எது, கண்ணியத்துக்குரிய சந்தைக்குரிய மாதங்கள் எது என்பதை பற்றி குர்ஆனிலே கூறப்படாவிட்டாலும் கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதம் எது என்பதை பற்றி விளக்கம் கூறியிருக்கிறார்கள். புகாரி ஷரீஃபிலே வருகிறது, அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஸமான கத் இஸ்ததார கஹயதிஹி யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த். நிச்சயமாக காலம் வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் அதனுடைய அமைப்பிலேயே சுழன்று கொண்டிருக்கின்றது, சுற்றி கொண்டிருக்கின்றது. அஸ்ஸனதி இஸ்னா அஸ்ர ஷஹர, வருடம் என்பது 12 மாதங்களை கொண்டதாம். மின்ஹா அர்பாஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களிலே 4 மாதங்கள் கண்ணியத்துக்குரிய மாதமாக இருக்கிறது. சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாசு முத்தவாரியாத்தி, 3 மாதங்கள் தொடராக வரக்கூடிய மாதங்கள். அது என்ன மாதம்? துல்காதா, துல்ஹிஜ்ஜா வல் முஹர்ரம். முஹர்ரம் மாதம். அப்ப துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் தொடராக வரக்கூடிய இந்த 3 மாதங்களும் வரஜபு முதர் அல்லதி பைன ஜுமாதி வ ஷாபா, ஜமாதுல் ஆஹிருக்கும் ஷாபாருக்கும் நடுவிலே இருக்கின்ற ரஜப மாதம் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக இந்த 4 மாதங்கள் உலகம் படைக்கப்பட்ட காலம் முதல் எல்லா காலத்து மக்களாலும் கண்ணியத்துக்குரிய மாதமாக கருதப்பட்டு வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மக்கள் அதிலே போர் செய்ய மாட்டார்கள். காலம் முழுவதும் சந்திடுவதையே குலத்தொழிலாக அந்த மக்கள் செய்து வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் இருந்த அந்த அறியாமை காலத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள், சிறிய சிறிய விஷயங்களுக்காக வேண்டி காலம் காலமாக சண்டை போடக்கூடியவராக இருக்கார்கள். இன்றும் கூட சில மக்களிடத்தில் அது இருக்கலாம். ஒரு சந்து இருக்கிறது என்றால் இந்த சந்து யாருக்கு உரியது என்பதிலே சண்டையிடக்கூடிய சகோதரனாக இருக்கிறார்கள். தன் மௌத்து வரைக்குமே இந்த சொத்து தகராதினே இந்த சந்து யாருக்கு உரியது என்பதிலே காலம் காலமாக புதையோடு வாக்கு மக்கள் தான் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இந்த காலத்திலே பகை என்றால் கொஞ்சம் சண்டை போடுவார்கள், அப்புறம் ஸ்டேஷனுக்கு போவாங்க, வருவாங்க, இதோட முடித்து விடும். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அந்த பகை எப்படி இருந்தது என்றால், எடுத்த உடனே பொழுதான், எடுத்த உடனே விட்டுதான். இவர் அவரை கொலை செய்து விட்டால் அந்த குடும்பத்தார்கள் இவரை பழி வாங்குவார்கள், பிறகு இவர் அவரை பழி வாங்குவார் என்பதாக மாற்றி மாற்றி கொலைகள் தான் நடந்து கொண்டது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே மக்காவிலே மட்டுமல்ல மதீனாவிலும் அப்படித்தான் மக்கள் வசித்தார்கள். மதீனாவுடைய 2 சகோதர குடும்பம் தான் அவுஸ் ஹஸ்ரத் என்பது. ஏறத்தாழ அவர்கள் 120 ஆண்டு காலங்கள் பகையாக இருந்தார்கள், சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா தன் திருமறைகளை சொல்வார், வா தஸ்மு பிஹபிலில்லாஹி ஜமீஅ வலா தஃபர்ரகு.
அல்லாஹ்வுடைய கயிறை ஒற்றுமையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வார், வதக்கூறு நியாமத்தல்லாஹி அலைக்கும் இத் குன்தும் அதாஅ ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹதும் பிநியாமத்தி இஹ்வானா வகுன்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தின் மினன் நாரி ஃபஅன்கரக்கும் மின்ஹா. அல்லாஹ் சொல்வார், நீங்க ஒரு காலத்திலே விரோதியாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு மத்தியிலே அன்பை ஏற்படுத்தினா. ஒரு காலத்திலே நரகத்திலே விளிம்பிலே இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை அனைவருக்கும் காப்பாற்றினார். இதுவே அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை நினைத்து பார்வையிட்டு அல்லாஹ் சொல்லுவார். அதாவது அவுஸ் ஹஜ்ரத்தை பற்றிதான் அல்லாஹ் அதை கூறுகின்றார். சகோதரருக்கு மத்தியிலே 120 ஆண்டு காலம் பகையோடு வாழ்ந்தார். அப்படி சின்னந்திரிய விஷயங்களுக்காக வேண்டியெல்லாம் மக்கள் அடித்துக் கொள்வார், சண்டையிடுவதை ஒரு குலத்தொழிலாக கருதினார். ஒருவரை மரணிக்கிற நேரத்திலே சொல்வார், எவ்வாறு என் மகன்களுக்கு அடையாளம் தெரியுமா, என் மகன்களுக்கு தகுதி என்னன்னா அவ குடும்பத்துல ஒருத்தரை போட்டணும், அவ குடும்பத்துல ஒருத்தரை காலி பண்ணாதான் என் மகன் என்பதாக சொல்லக்கூடிய வசிய செய்யக்கூடிய அளவுக்கு மக்கள் கொடூர புத்தி உடையவராக இருந்தார். ஆனாலும் கூட எல்லா கெட்ட மனிதத்திலேயுமே ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கும் என்பது உலகத்தின் நடைமுறை. எந்த வழியில பார்த்தாலும் அவன்கிட்ட சில நல்ல விஷயங்களும் சில கெட்ட விஷயங்களும் இருக்கும். அது மாதிரி அவர்கள் அப்படி ஒரு பகை உணர்வோடு அவர் வாழ்ந்தாலும் கூட 4 மாதங்களில் அவர்கள் போர் செய்ய மாட்டார்கள். தங்களால் பாதிக்கப்பட்டவரை கண்ணெதிரே கண்டாலும் கூட அவர்கள் பழிவாங்க மாட்டார்கள். அப்படி அவர் கண்ணியமாக கருதி வந்த மாதங்களிலே ஒன்றுதான் இந்த அப்துடைய மாதம். துல்ஹஜ் முஹர்ரம் இந்த மாதத்தில் அவர் போர் செய்ய மாட்டார். ஏன் என்று சொன்னால், ஹஜ் செய்தல் என்பது எல்லா காலத்திலுமே இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரபவும் சுனல் அம்பியாய் வல் முர்சலீன், 4 விஷயங்கள் எல்லா நபிமாருடைய நடைமுறையாக இருந்தது என்பதாக சொன்னார்கள். நபிமார்களுமே இந்த 4 விஷயத்தை செய்தார்கள். அதிலே ஒன்று ஹஜ் செய்தல், பள்ளிவாசல் கட்டுதல், நிக்க செய்தல், ஆடு மேய்த்தல். இந்த 4 விஷயங்கள் எல்லா நபிமாரும் செய்தார்கள். அப்ப ஹஜ்ஜினுடைய வணக்கம் என்பது எல்லா காலத்திலுமே இருந்தது. எனவே தன்னுடைய ஊருக்கு மக்கமா நகரத்துக்கு வரக்கூடிய மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது, அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக வேண்டி இவங்க என்ன செய்வாங்க, போர் செய்ய மாட்டார்கள். வெளியில இருக்கக்கூடிய மக்களும் அப்படித்தான். ஏன்னா துல்காதா மாதம் என்பது ஹஜ்ஜுக்காக அவர்கள் புறப்படுகின்ற மாதம். காதா என்றாலே அமர்தல் என்பது அர்த்தம். என்ன அமர்தல்? போர் செய்யாமல் அமர்ந்தார்கள். அப்ப துல்காதா மாதம் என்பது அவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி வரக்கூடிய ஒரு மாதமாக சென்றது. அந்த காலத்து ஒட்டகத்துலதான் வருவாங்க, ஒட்டகத்துல வருவாங்க, செய்வாங்க, நடந்து வருவாங்க. இப்ப அந்த துல்காதா மாதம் என்பது ஹஜ்ஜுக்காக வரக்கூடிய மாதம். துல்ஹஜ் என்பது ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற மாதம். முஹர்ரமுடைய மாதம் என்பது ஹஜ்ஜை முடித்துவிட்டு அவரவர்களுடைய ஊருக்கு செல்கின்ற மாதம். எனவே இந்த மக்கள் செய்தார்கள், இந்த 3 மாதத்திலேயுமே போர் செய்ய மாட்டாங்க. அப்ப ரஜ்புரையே போர் செய்ய மாட்டாங்கன்னா ரஜபுடைய மாதத்தை அவர்கள் உம்ராவுக்காக ஒதுக்கியிருந்தார்கள். அந்த காலத்திலே வாழ்ந்த மக்கள் உம்ரா செய்யணும்டா ரஜபுடைய மாதத்துக்கு தான் வருவாங்க, மற்ற நாட்களை வரமாட்டாங்க. ஏன்னா எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால இந்த ரஜபுடைய மாதம் என்பது கண்ணியத்துக்குரியதாக கருதப்பட்டு வந்ததாக அல்லாஹ் இங்கே கூறுகின்றார். இது ஒரு சிறப்பு. ரஜபுடைய மாதம் என்பது எவ்வளவு கண்ணியமான மாதம் என்றால், இந்த மாதத்திலேதான் அல்லாஹு தஆலா உலகையை கடமையாக்கினார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்திலேதான் திரு 27 அன்று மியராஜுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். அது மியராஜுடைய பயணத்தை மேற்கொண்டு அங்க என்ன செய்யறார், அல்லாஹ்விடத்திலே தொழுகையை வாங்கி வந்தார்கள். எனவே இந்த ரஜபுடைய மாதத்தில் 2வது சிறப்பு என்னவென்றால் தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதமாக இருக்கின்றது. 3வது சிறப்பை எழுதுகின்றார்கள், இந்த ரஜபுடைய மாதம் தான் ஜக்காத்து கடமையாக்கப்பட்டது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு
ஜக்காத்து கடமையாக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்க இது மூன்றாவது சிறப்பாக இருக்கிறது. சிறப்பு எழுகின்றார்கள், இந்த ரஜபுடைய மாதம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய கிப்லா மாற்றப்பட்ட மாதமாக இருக்க. அம்மா என்ன அர்த்தம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை கடமையாக்கப்படுகிறது எப்போது? 51வது கடைசியிலே தான் மேராஜ் பயணம். அப்ப மேராஜ்ல என்ன செய்யறது? பெருமானாருக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டு கொடுத்து அவங்க தொழுதுகிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு 2 வருடங்கள் கழித்துதான் என்ன செய்யறாங்க? இப்போ மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற உடனே அல்லாஹ் தஆலா சொன்னார், நீங்கள் பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழும்புலிட்டு அல்லாஹ் சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்தில் இருந்த வரைக்கும் எதை பார்த்து தொழுவாங்க? காபத்துல்லாஹ் பார்த்து தொழுதாங்க. அப்ப மதீனா போன உடனே அல்லாஹ் தஆலா சொன்னார், நீங்கள் பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். பைத்துல் முகத்தஸ் என்பது காபத்துல்லாஹ்வுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கின்ற திசை. ஏன் அப்படி சொன்னா என்றால், ஏன் அல்லாஹ் தஆலா அப்படி சொன்னா என்றால், மதீனாவிலே யூதர் அதிகமாக இருந்தார். அவனுடைய கிப்லை முன்னோக்கி தொழுவதன் மூலம் அவருடைய கிப்லாவது பைத்துல் முகத்தஸ். அவனுடைய கிப்லாவை முன்னோக்கி தொழுவதன் மூலமாக அவர்களுக்கு ஈமான் மீது அன்பு ஏற்படும் என்பதற்காக வெளியே அல்லாஹ் தஆலா செய்தார். அவன் மாற மாற்பது தெரியும், மாறத்தார்கள் அல்லாஹ்வுக்கு தெரிந்தாலும் கூட அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்தார்? அவனுடைய கிப்லாவை நோக்கி முன்னோக்கி தொழுமாறு அல்லாஹ் தஆலா சொன்னார். அப்ப அவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஏறத்தாழ தம்பி யார் வந்து சுன்னத்து வரைக்கும் ஏதாவது உட்காரி சுன்னத்துக்காக பிறகு டைம் கொடுக்கப்படும். அப்ப என்னன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்தாங்க? அந்த பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுவதற்கு காரணம் என்னவென்றால், மக்களுக்கு என்ன செய்யறது? இந்த ஈமானை மீது இஸ்லாத்தின் மீது அன்பு ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா பண்ண சொன்னார். ஆனா அந்த மக்கள் என்ன செய்தாங்க? யூதர்கள் என்ன சொன்னாங்க? எத்தபையோ கிபலத்தனா யுஹாரிபு மில்லத்தனா, இவர் எங்களுடைய கிபிலாவை முன்னோக்கி தொழுகின்றார், ஆனால் எங்களுடைய மார்க்கத்துக்கு மாற்றமாக இருக்கிறார் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிபிலாவை நோக்கி தொழுகிறவர் எந்த வரத்துக்கு வரவில்லை தானே, ஏன் என்னுடைய மார்க்கத்துக்கு அவர் வரவில்லை என்பதாக அவர் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு மன வருத்தத்தை கொடுத்தது. அதாவது இன்னொரு விஷயம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் காபத்துல்லாஹ்வை நோக்கி தொழுகைத்தான் விரும்பக்கூடியவராக இருந்தார்கள். பைத்துல் முகத்தஸ் புனிதமான இடம் என்பதே என்ன மாற்று கருத்து இல்லை. இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு இஸ்லாமியருக்கு 3 விஷயங்கள் தான் பாக்கியமானவைகள். முதலாவது காபத்துல்லாஹ், இரண்டாவது மஸ்ஜித் நபவி, மூன்றாவது பைத்துல் முகத்தஸ். பாதத்துக்கு அப்படி பயணம் செய்வதாக இருந்தாலும் இந்த 3 இடத்துக்குத்தான் பயணம் செய்ய பெருமானார் சொல்வாங்க, லா தஷுத்துர் ரிஹால் இல்லா லிஸலாஸிதி மசாஜித். 3 பள்ளிவாசலுக்கு சென்று தொழுவதை, அதற்காக பயணம் செய்வதை இபாதத்துடைய பயணம் என்பதாக மார்க்கம் கூறுகிறது. அப்ப பைத்துல் முகத்தஸ் என்பது உயர்ந்த இடம் என்பதிலே இந்த மாற்று கருத்து இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் காபத்துல்லாஹை அதிகம் நேசிக்கக்கூடியவராக இருந்தார். அதனால காபத்துல்லாஹை நோக்கி தொழுவதை அவர் விரும்பக்கூடியவராக இருந்தார். அதனால பெருமானார் என்ன செய்வாங்கன்னா, தொழுது கொண்டிருக்கிற நேரத்திலே கூட வானத்தின் பக்கமாக தலையை உயர்த்தி பார்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உத்தரவு எதுவும் வந்து விடாதா, ஒரு சில நேரத்திலே கூட உத்தரவு வந்து விடாதா என்று பார்க்கக்கூடியவராக இருந்தார். சரி, தொழுகையில் அப்படி பார்க்கலாமா என்று சொன்னால், அப்படி பார்ப்பது என்பது குற்றம் அல்ல. பெருமானார் ஆவலின் காரணமாக பார்த்தார். அப்ப அல்லாஹ் தஆலா தன் திருமலை கூறுகின்றார், கதனர தகல்லுபு வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா ஃபலது வல்லி என்னக கிப்லத்தத் தர்வாஹா. நபியே, என்னுடைய புறத்திலிருந்து உத்தரவு வராதா, காபத்துல்லாவை நோக்கி தொழுமாறு உத்தரவு வராதா என்று நீங்கள் அடிக்கடி வானத்தின் பக்கமாக பார்ப்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம், கவனித்துக் கொண்டே இருக்கின்றோம். எனவே நீங்கள் என்ன செய்யுங்க, காபத்துல்லாவை பார்த்து தொழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டான். எப்போது என்று சொன்னார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவுக்கு அருகிலே இருக்கிற ஒரு இடத்திலே என்ன செய்தாங்க, தொழுதார்கள்.
அந்த பள்ளிக்கு மஸ்ஜிதுல் கிப்லா தேர்வாக சொல்லப்படுகிறது. இது யாரு போறவங்க ஹஜ் உம்ராவுக்கு போறவங்க இங்க போய் தொழுவா. அப்ப மஸ்ஜிதுல் கிப்லா தேர்வாக சொல்லப்படுகின்றது. அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் இருந்தது. அந்த பள்ளிவாசலுக்கு ஆரம்ப பெயர் மஸ்ஜிதே அபூ சலமா. ஏன் மஸ்ஜிதே அபூ சலமா பேர் வச்சாங்க? அந்த பகுதியில இருந்தவர்கள் அபூ சலமா கூட்டத்தார்கள் இருந்தார். அதனால அவருடைய பேரில் பள்ளிவாசல் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு நாள் நுகோரைய தொகை துவைத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலேதான் 2 ரக்காத்திலே 2ஆம் ரக்காத்திலே முடிவுடைய நேரத்திலேதான் அந்த வசனம் பெருமானாருக்கு வருகிறது. அவங்க உடனடியாக என்ன செஞ்சாங்க? அப்படியே திரும்பி என்ன செய்யறாங்க? மீண்டும் அந்த 2 ரக்காத்தை பூர்த்தி செய்தார்கள். அப்படியே தொழுகையை பூர்த்தி செய்தார்கள். அதான் மஸ்ஜிதே கிப்லா 2 கிப்லா உள்ள பள்ளிவாசல் என்பது அர்த்தம். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ரஜகுடைய மாதம் எத்தனைய சிறப்பிற்குரிய மாதம் என்று சொன்னார். இந்த காபத்துல்லாவை நோக்கி திரும்பி தொழுங்கள் என்ற உத்தரவு பெருமானாருக்கு அருளப்பட்டது இந்த ரஜகுடைய மாதத்திலே தான் என்பது அபிநந்தித்தார். அப்ப இந்த மாதத்தை பற்றி என்ன சிறப்பு சொல்லியிருக்க? முதலாவதாக போர் செய்வது தடை செய்யப்பட்ட எல்லா காலத்திலுமே கண்ணியத்துக்குரியதாக கருதப்பட்ட 4 மாதங்களில் ஒன்று இந்த முதலாவது சிறப்பு. இரண்டாவது தொழுகை கடமையாக்கப்பட்ட வேளாஜுடைய பயணத்திலே தொழுகையாக்கப்பட்டது. மூன்றாவது ஜக்காத்து கடமையாக்கப்பட்டது. நான்காவதாக கிபிலா திருப்பப்பட்டது. பைத்துல் முகத்தஸை விட்டும் காபத்துல்லாவின் பக்கமாக கிபிலா திருப்பப்பட்டது இந்த ரஜபுடைய மாதத்திலே. ஐந்தாவது சிறப்பு எழுதுகிறார்கள். முதல் ஹிஜ்ரத் என்பது ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ரஜபு காலத்தில்தான் ஏற்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு வாழ்க்கையிலே சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாத்தினுடைய வரலாற்றிலே 2 ஹிஜ்ரத்துகள் ஏற்பட்டிருக்கிறது. ஹிஜ்ரத் என்பது நம்ம நினைக்கிறது மாதிரி சாதாரணமான விஷயம் அல்ல. ஹிஜ்ரத்துங்கிறது வெளிநாடு போயிட்டு வர்றது மாதிரி இல்ல. வெளிநாட்டு நம்ம போகும்போது என்ன செய்யறோம்? நல்லபடியா போவோம். நம்ம எந்த நோக்கத்துக்காக போறோமோ அது முடிஞ்சோம் நல்லபடியா திரும்பி வந்துடும். வேற எந்த வகையான பாதிப்பும் எதுவும் ஏற்பட போறது எதுக்காக பெஞ்சிருக்கிறோம்? சம்பாதிக்கிறா பெஞ்சிருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா ஹிஜ்ரத் என்பது சாதாரணமாக அல்ல. ஏன்னு சொன்னால் தான் பிறந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்த ஊரை விட்டும் இவர் வெளியேறி போகிறார். எதற்காக வேண்டி? தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக வெளியேறுகிறார். தன்னுடைய ஊரை விட்டு, உறவை விட்டு, சொத்து பத்துக்கள் எல்லாவற்றையும் விட்டு ஊரை விட்டு ஒரு வெளியேறுகிறார். மீதன் இந்த ஊருக்கு வருவதற்கான சாத்தியம் இருக்கிறதா என்பது அவர்களுக்கு எட்டான தடியும். அவர் நினைத்து கூட பார்க்க முடியாது. வரவும் செய்யலாம், வராமலும் போகலாம். இப்படிப்பட்ட நிலைமையிலே தான் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு தன்னுடைய ஈமான் தான் முக்கியமாக செல்கிறார்கள் சொன்னார். இது எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த தியாகம், எவ்வளவு பெரிய உயர்ந்த தியாகம். இன்னைக்கு நம்ம சிறிது நேரம் வந்து நம்முடைய வேலைகளை ஒதுக்கி விட்டு ஒரு தொழுகை அப்படின்ட்டாவே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன யோசிப்போம்? கொஞ்சம் அப்புறமா போய் தொழுது விட்டா என்ன? ஜமாத்தை விடுத்தா அப்புறம் தொழுதுக்கலாம். ஜமாத்தோடு தொழுது கட்டாயமா அப்புறம் போய் தொழுதுக்கலாம். ரமலானுடைய மாதத்தினுடைய கோபை எத்தனை பேர் செய்கிறோம்? அந்த கஷ்டத்தை தாங்கி நான் வைக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டுமே நான் யோசிக்கிறதே விஷயம். குறை சுவை நோக்கம் அல்ல, என்னையும் சேர்த்துத்தான் சொல்றேன். ஃபஜ்ருக்கு பால சொல்லுவாங்க, இந்த என்ன நல்ல குளிரா இருக்கு, இன்னும் நேரம் தூக்குனா நல்லா இருக்கு, அப்படியே ரெதா பாக் சொல்லுவாங்க. எதிர்த்து விளையாடுற மாதிரி. அப்ப என்னன்னா இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தை தியாகம் பண்ணி கொஞ்சம் தூக்கத்தை தியாகம் பண்ணி தொழக்கூடிய மக்கள் எத்தனை மக்கள்? ரமதானுடைய நோவை முழுமையாக நோக்கின்ற மக்கள் எத்தனை மக்கள்? தன்னுடைய சொத்தை கணக்கு போட்டு ஜக்காத்து கொடுக்கக்கூடிய எத்தனை நபர்கள்? ஜக்காத்தை பற்றி நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றேன். மொத்த சொத்து என்ன என்பதை கணக்கு பார்த்து கொடுத்தாத்தான் ஜக்காத்தியை தவிர நாம ஒரு கணக்கு போட்டு கொடுத்தோம்னா அது வேற ஜக்காத்தே கிடையாது. ஜக்காத்துடைய அசல் சொத்தவை கணக்கு பார்ப்பதுதான். அறிஞர்கள் கொண்டு சொல்வார்கள், ஒருத்தர் சில ஜக்காத்து கொடுக்கின்றார், கணக்கு பார்க்கவே இல்லை, இவர் மீது ஜக்காத்து கடமையாக கூடிய அளவை விட கூடுதலாக கொடுத்தாலும் கூட அதுக்கு பேரு ஜக்காத் அல்ல, அது சதக்கா. ஏன்னா ஜக்காத்துக்கு மெயின் விஷயமே கணக்கு பார்ப்பதுதான். கணக்கு பார்ப்பது மட்டுமில்ல, அது ஜக்காத்து வாங்க தகுதியானவர் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்து தௌபாவிலே 8 வகையான மக்களை கூறுகிறான். அவங்களுக்கு கொடுத்தாரா ஜக்காத்? யாருக்குனே யாருக்கே தெரியாம கொடுக்கணும். நான் எது சொல்றேன்னா, ஆலிம்களுடைய தொடர்பு இருக்க வேண்டும். ஏகிட்ட வந்து ஏதாவது கேளுங்க என்பதற்காக நான் சொல்லல.
உங்களுக்கு எந்த ஆய்வே நேசமாக இருக்கு, எல்லாரும் ஆய்வு பிடிக்கும். ஆய்வுடைய தொடர்பில்லாமல் எந்த பக்கமும் இல்லை. அவன் என்ன செய்வாங்க, ஆலயங்கிட்ட போய் கேட்க, என்னுடைய இவ்வளவு இந்த இன்னும் இருக்கிறது, இதுக்கு எப்படி ஜக்காத் கடமையாகும், இந்த ஜக்காத்து யாருக்கு கொடுக்கலாம் என்பதெல்லாம் தெரிந்து கொடுக்க வேண்டும். மாற்றும் கூறுகள் எத்தனை மக்கள் ஜக்காத்தை கொடுக்கிறார்கள், எத்தனை மக்களுக்கு ஹஜ்ஜு கடமையாகும் இருக்கிறது, அந்த ஹஜ்ஜை நாம் நிறைவேற்றி இருக்கின்றோம். எல்லாமே நம்ம உலகத்தை யோசிக்கிறா, இன்னும் கடமைகள் இருக்கிறது, இந்த கடமையெல்லாம் முடிச்சுட்டு போலதான் தருகின்றோம். மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. உனக்கு இலை செய்வதற்கு இப்போது சக்தி இருக்குமானால் செய்யறதான் சொல்லு. ஹஜ்ஜினுடைய கடமை அப்படிக்கா. ஒருத்தர் குமர் இருக்குது, குமர நிக்கா செஞ்சு முடித்துதான் ஹஜ்ஜுக்கு போடுற சட்டம் இல்லை. இவருக்கு ஹஜ்ஜுக்கு சென்று வருவதற்கான சக்தி இப்போது இருக்குமானா ஹஜ்ஜு கடமையா. ஆனா இவர் என்ன நினைக்கிறாரு, என் பிள்ளைங்களுக்கு நல்லா என்ன செய்ய, நல்லா படிக்க வச்சு அவன் கம்பெனியில வேலைக்கு சேர்த்து விட்டு அவருக்கு நிக்காரா பண்ணி முடிச்சுட்டு பேர வேட்டியெல்லாம் பார்த்துட்டு கடைசியில போய் கருதுகிறார்கள். இவர் கடைசியில போற வரைக்கும் ஒன்னும் ஹயாத் இருக்கிறது இல்லை. சில பேருக்கு ஹயாத்துக்கு அங்கே போய் எந்த இபாதத்தும் செய்ய முடியாது. ஒரு செய்யற ஒரு 3 ரூபா ஓசுக்கு போற, ஒரு 2 கைடா போயிருக்கேன், என்ன உதவி செய்யட்டும் கைடா போயிருக்கேன். போனாலும் கூட அந்த நேரத்தில் வயசானவர் வருகிறார்கள், ஆர்வம் இருக்கிறது, ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம இவங்களை கூட்டிட்டு நம்ம தவாக போயிட்டு வர அடுத்து முடிவு பண்றோம், இவன் கைதாவே போகக்கூடாது. நம்ம வைத்து அவங்க வரமாட்டாங்க. பொறுமையான வைத்துக்கிட்டு வந்து போய் சேர்வதற்குள்ள உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனை ஏற்படும், தவாப்புல ஒரு பிரச்சனை ஏற்படும். சிறுநீரை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு ஒரு கஷ்டம். போனாலும் வெளியில போகணும், வெளியில போயிட்டு ஒழிச்சுட்டு உள்ள வர முடியாது, அது பெரிய சிரமமா இருக்காது. ஒரு எமர்ஜென்சிக்காக வேண்டி ஒரு ஓரத்தில் வச்சிருக்காங்களே தவிர என்ன செய்வாங்க, அதே நேரத்தில் போய் நம்ம ஒழிச்சுட்டு வருகிறது கஷ்டமான விஷயம். வெளியில போயிட்டு உள்ள வர முடியும், மத அவசியம் உள்ள வர முடியாது. அப்ப என்ன செய்யறது, நம்ம இவங்க கண்ட்ரோல் பண்ணி அவங்க போய் கண்ட்ரோல் பண்ணி கூட்டிடுவாங்க. இதுல சிறுமை இருக்கிறது சிறிது, நம்மளால ஏதோ 60 வயசு இருக்கு, ஓகேவா, வயசானவங்க வருவாங்க, தவாவை செஞ்சுட்டே இருப்பாங்க. யூரின் போற மாதிரி இருக்குது சார், என்னங்க செய்யறது, எந்த நாளும் முடியாது, வாங்க கூட்டு போவோம். ஏன்னா கைடா போயிட்டோம்னா அவங்க சார்பா போவே நம்ம ஊர் வர முடியாது. இவங்க வெளியில கூட்டிட்டு போய் அந்த வேதா முடிச்சுட்டு கடைசியில என்ன செய்யறது, உள்ள வந்து ஒரு தவா செய்யறது கூட போதும் போது அனுபவம். இப்ப எதுக்கு சொல்றாங்க, புரை சூழ் நோக்கம் இல்லை. இவர்கள் காலமெல்லாம் இளமையை என்ன செய்யறாங்க, இந்த உலகத்துடைய காரியத்திலேயே ஒரு அற்புதம் பண்ணிட்டு அங்கே போய் அவங்களால ஒரு தவாபுன்னு செய்ய முடியல. அங்கே போய் என்ன செய்ய, 5 வக்துகளை வந்து தொழுது விட்டு அவங்களுக்கு போவது கூட சிரமமாக இருக்கிறாப்ப, நமக்கு ஒரு சிறிய விவாதத்தை செய்வதற்கு கூட சில தியாகத்தை செய்வதற்கு நம்ம யோசிக்கின்றோம். சஹாபாக்கள் எப்படிப்பட்ட தியாகம் செய்தார் தெரியுமா? தன்னுடைய ஊரை விட்டு, உறவை விட்டு, சொத்து வத்துக்கள் எல்லாவற்றை விட்டு ஈமானை பாதுகாத்திருப்பதற்காக வேண்டித்தான் அவங்க என்ன செஞ்சாங்க, ஊரை விட்டு போறாங்க. முதல் ஹிஜ்ரத் என்பது ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு அபிசீனியாவுக்கு சேர்த்தார். ஏனென்று சொன்னால் மக்கமா நகரத்திலே அவ்வளவு கொடுமைகள் கொடுக்கப்படுது, அசு கொடுமைகள். இன்னைக்கு அதை ஊப்பி மாதிரி இடங்களை பார்த்தீங்கன்னா நடக்கவே இல்லையா? ஊப்பி மத்திய பிரதேசம் கொஞ்சம் நடக்குது. நேற்று பாருங்க, அவ்வாறு கிறிஸ்துவ கொண்டாடுறாங்க. இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியும், போட்டு அடிச்சு உடைச்சு என்னென்ன அநியாயங்கள் அக்கிரமங்கள் பண்றாங்க பாத்தியம். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல அப்படி நடக்கின்றது. ஆனால் மக்கமா நகரத்தில் அப்படி எல்லா முஸ்லிம்களுக்கும் நடக்கும். பார்க்கிறவெல்லாம் அடிச்சாங்க, சிரமத்தை கொடுத்தாள். பெருமானார் சொன்னாங்க, நீங்கள் விரும்பினால் அபிசீனியாவுக்கு செல்லுங்கள். இன்னைக்கு எத்தியோப்பியா சொல்லுவார், அங்க செல்லுங்கள். நஜ்ஜாஷி என்ற ஒரு கிறிஸ்தவர் இருக்கிறார். அந்த இடத்திலே ஒரு அரசர் இருக்கின்றார். அவர் யாருக்கும் அநியாயம் வைக்க மாட்டார். அங்கே போங்க சிறுகுமார் பெருமானா சொன்ன போது சஹாபாக்களுடைய முதல் பயணக்குழு என்பது என்ன செய்து, ஈமானுக்காக ஹிஜ்ரத் செய்தது என்பது இந்த ரஜபுடைய மாதத்தில் ஏற்பட்டது. கடைசி ஒரு செய்தி நான் சொல்கிறேன். இந்த மாதத்தோட இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இஸ்லாமிய வரலாற்றிலே ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு தபூக் என்ற யுத்தம் நடந்தது இந்த ரஜப மாதத்தில் ஏற்பட்டது. தபூக் யுத்தம் என்பது சாதாரணமான யுத்தம் அல்ல. அல்லாஹ் தன் திருமலைக்கு வாழ்க்கை சாஹாக்கிய ஊசரா இஸ்லாமிய வரலாற்றில் வந்த யுத்தங்களிலே கடுமையான யுத்தம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். ஏனென்று சொன்னால், ரோமர்களை எதிர்த்துத்தான் யுத்தம் நடந்தது. ரோமர்கள் 2,50,000 நபர்கள் மக்காவை அழைப்பதற்காக வருகிறார்கள்.
சஹாபாக்கள் 30,000 நபர்கள் செய்யறாங்க அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். அப்ப 30,000 நபர்கள் எண்ணிக்கை பார்த்து அவங்க இருக்கிறது 2 லட்சம் பேர். இவங்க 30,000 நபர்கள் செய்கிறார்கள். அவர்கள் எதிர்கொண்டு இந்த மார்க்கத்துக்காக தன்னை அர்ப்பணம் செய்கிறார். போரே ஏற்படாத அல்லாஹ் தஆலா எதிரிகளை உடைத்த பயத்தை ஏற்படுத்தி விரட்டியது என்பது வேற விஷயம். அவங்க போறது இல்லையா? அந்த நேரத்தில் எவ்வளவு பெரிய தியாகம் செய்யறார் தெரியுமா? ஒன்று அவ்வளவு பெரிய படையை எதிர்கொள்கிறார்கள். உள்ளத்தில் ஈமான் இருக்கு. அவர் 2 விஷயத்துல சொல்லுவாங்க, இரண்டு விஷயங்கள். ஒன்று, நான் இந்த மார்க்கத்துக்கான ஷஹீதாகின்றோம் அல்லது வெற்றிவாகி சூடுகின்றோம். சஹாபாக்களை எப்போதும் குறிக்கோள் 2ஆகத்தான் இருந்தது. ஒன்று, இந்த மார்க்கத்தை பாதுகாக்கின்றோம், இல்லை என்றால் நம்ம மூத்தவரை ஷஹீதாக. சஹாபாக்கள் ஒன்று எண்ணிக்கையை பொதுவாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த நேரத்தில் வெயில் காணும் பேரைத்த நிலையெல்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே அதெல்லாம் பெருமானாருடைய உத்தரவுக்கு இறங்க அறுவடை விட்டு அப்படியே அவர் செல்கிறார். பெருமானார் சொன்னாங்க, மக்கமா நகரத்தை அழிப்பதற்கு அவர் தயாராகி விட்டார்கள், நீங்கள் உடனே புறப்படுங்கள் என்று சொல்ல பெருமானார் சொன்ன நேரத்தில சாபா பேசிதாங்க, அந்த அறுவடையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா வரணும் இருவாக சொல்லல, வருத்தப்படவில்லை. அப்படியே அவர் சீராகத்தது ஒரு வருடத்தினுடைய உழைப்பை விட்டு விட்டு செல்கிறார். ஒரு வருடம் போராடு உழைத்தது இவர் சென்றார் என்று சொன்னால் இந்த பலகர் எல்லாம் அழுகி ஒரு வருடத்தினுடைய உழைப்பு வீணாகி போகும். அதாவது கூட சஹாபா செய்தார்கள். அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து அந்த போருக்கு செல்கிறார்கள். இந்த தபூக்குடைய யுத்தம் நடைபெற்றது இந்த மாதத்தில் எழுதுகிறார்கள். எதற்கு சொல்வேன் என்று சொன்னால் இவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மாதமாகத்தான் இருக்கின்றது. இந்த மாதத்திலே எல்லாம் கூறுகிறார், பலா தவறி மோப்பி என்னாகதா, இதை யாருக்கும் அநீதி இழைக்காதீர்கள் கூறுகிறார். என்ன அர்த்தம் அகிரவர்களுக்கு சொல்கிறார்கள், இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய வணக்கங்களுக்கு பன்மடங்கு நன்மைகள் வழங்கப்படுகிறது. வழங்கப்படக்கூடிய நன்மையை விட கூடுதலாக வழங்கப்படுகின்றது. அதே மாதிரி இந்த மாதத்திலே செய்யக்கூடிய பாவங்களுக்கு மற்ற காலத்தில் ஏற்படுகின்ற பாவங்களுக்கான தண்டனை விட கூடுதலாக வழங்கப்படுகிறது. எனவே இந்த புனிதமான மாதத்திலே அதிகமாக இபாதத்திலே செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பெருமானார் இந்த மாதத்தை துஆ சொன்னாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். ரஜப மாதம் வந்து விட்டார், பெருமானார் துஆ அதிகமாக ஓதுவாங்க, யா அல்லாஹ் ரஜபை ஷஅபானுக்கு பரக்கத் செய்து ரமலானை அடைகிற பாக்கியத்தை பெருமான துஆ செய்தாங்க. அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை அடுத்த மாதத்தை பரக்கத்துக்குரியாக ஆக்குவானாக. ரமலானை அடைந்து அதில் அதிகமான இபாதத்தை செய்கிற பாக்கியத்தை எல்லாம் வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.